வணக்கம். நம்ம எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். ஒரு வேலைய ஆரம்பிக்கணும்னு நினைப்போம், ஆனா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இல்லனா ஆரம்பிச்சாலும் பாதியிலேயே விட்டுடுவோம். ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு காரணம் நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற சில எதிரிகள் தான். அவங்க யாரு, அவங்கள எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே ரொம்ப ஆசையா நல்ல நோக்கத்தோட சில விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா பாருங்க, நாட்கள் வாரங்களா மாறும். ஆனா நாம ஆரம்பிச்ச இடத்திலேயே தான் நிப்போம். நம்மளோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஏன் இப்படி காத்துல போகுது? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் என்னதான்னு பார்க்கலாம். இங்கதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு பக்கம் புத்தகம் எழுதணும், உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு நம்மளோட பெரிய கனவுகள். இன்னொரு பக்கம் சும்மா சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணலாம், ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், இன்னும் ஒரே ஒரு எபிசோட் பார்க்கலான்னு உடனடி ஆசைகள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கும்போது தான் நாம ஒரு தீய சுழற்சிக்குள்ள சிக்கிக்கிறோம். அதுலேருந்து வெளியவே வர முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துரும். சரி, நம்ம எதிரி யாருன்னு பாத்திரலாமா? அவன் வெளியே எங்கேயும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கான். அவன் தான் முழுமைவாதம், அதாவது பெர்ஃபெக்ஷனிசம். இதுதான் நம்மள செயல்பட விடாம தடுக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்பவுமே பாருங்க, பெர்ஃபெக்டான ஒரு நேரத்துக்காக, ஒரு சூப்பரான பிளானுக்காக, இல்லைன்னா ஒரு நல்ல மூடுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் மூமெண்ட் வரவே வராது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே கோட்டுக்குள்ள தான் கலர் அடிக்கணும்னு சொல்லி சொல்லி நம்மள பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதே மைண்ட் செட் தான் வளர்ந்த பிறகும் நம்மள எந்த ஒரு புது விஷயத்தையும் ஆரம்பிக்க விடாம கட்டி போட்டு வச்சிருக்கு. இந்த பெர்ஃபெக்ஷனிசத்தோட ஆணி வேர் என்னன்னா, அது இந்த பைனரி மனநிலை தான். அப்படின்னா என்ன? ஒன்னே நான் 100% ஜெயிக்கணும், இல்லைனா அது டோட்டல் ஃபெயிலியர். இதுக்கு நடுவில் எதுவுமே கிடையாதுன்னு நம்புறது. இப்படி நினைக்கும் போது ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கிறது கூட ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். ஆனால் அப்படியே நின்றுடுவோம். ஆனா இத பார்க்கறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பைனரி திங்கிங் எப்பவுமே வெற்றி தோல்வின்னு ரெண்டே விஷயத்தை தான் யோசிக்கும். ஆனா அந்த அனலாக் திங்கிங் அப்படி இல்ல. நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தா கூட அதுவே ஒரு வெற்றி தான்னு சொல்லுது. இங்க ரிசல்ட்டை விட அந்த வேலையை செய்யற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன படிகள் தான் பெரிய வேகத்தை உருவாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஆரம்பிக்கிறதே பாதி வெற்றி தான். நம்ம மனசு மட்டும் நமக்கு எதிரி இல்ல, நம்ம உடம்பும் சில சமயம் நமக்கு எதிரா வேலை செய்யுது. வாங்க நம்மளோட உயிரியல் ரீதியான எதிரிய பத்தி பாப்போம். அதாவது நம்ம ஆசைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தெரிஞ்சுக்குவோம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ரிவார்டால கிடைக்கிற சந்தோஷம் இல்ல, அது அந்த ரிவார்டை எதிர்பார்த்து காத்திருப்பதில் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம வேலைகளை தள்ளி போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். பாருங்க, டோபமைனோட உண்மையான வேலை என்னன்னா, சில விஷயங்கள் மேல உங்களுக்கு ஒரு அடக்க முடியாத ஆசையை உண்டாக்குறது தான். அது ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கி அந்த ஆசைக்கு நீங்க அடிபணியற வரைக்கும் ஓயவே ஓயாது. அதாவது டோபமைன் அந்த ரிவார்டை அனுபவிக்கிறத விட அதை தேட வைக்கிறதுல தான் ரொம்ப மும்மரமா இருக்கும். இந்த டோபமைன் ஆசை சுழற்சிக்கு 4 ஸ்டெப் தான். முதல்ல உங்க ஃபோன் மாதிரி ஒரு கவனச்சிதறல் உங்க கண்ணில் படுது, அதுதான் கியூ. ரெண்டாவது, உடனே டோபமைன் சுரந்து அதை எடுத்து பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது, அதுதான் கிரேவிங். மூணாவது, நீங்க போனை எடுக்கிறீங்க, அது ஆக்ஷன். கடைசியா அந்த ஆசையால வந்த பதற்றம் கொஞ்ச நேரத்துக்கு குறையுது, இதுதான் ரிலீஃப். இந்த உயிரியல் பொறியில நாம எவ்வளவு சுலபமா சிக்கி நம்ம கவனத்தை எடுக்கிறோம் பாருங்க. இது மட்டும் போதாதுன்னு தவறான நம்பிக்கை நோய்க்குறின்னு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அதாவது நாளைய நான் ரொம்ப ஒழுக்கமா சூப்பரா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடுவேன்னு நாமளே ஒரு கற்பனையில இருப்போம். இதனால நடக்கவே முடியாத அளவுக்கு பெரிய பெரிய திட்டமெல்லாம் போட்டு கடைசியில அதை செய்ய முடியாம தோத்து போயிடுவோம். சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசியாச்சு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த எதிரிகளை தோற்கடிக்கிறதுக்கான உங்க டூல் கிட் இதோ. நம்ம கட்டுப்பாட்டை எப்படி திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வர்றதுன்னு சில உறுதியான வழிகளை இப்ப பார்க்கலாம். முதல் ரூல் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஒரே நேரத்துல ஒரே ஒரு புது பழக்கத்துல மட்டும் கவனம் வைங்க. நான் எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்த போறேன்னு கிளம்புனா கண்டிப்பா எதுவும் நடக்காது. ஒன்னே ஒன்னு, ஒரே ஒரு விஷயம், அதுதான் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. எந்த ஒரு வேலையையும் ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சீக்ரெட் ஃபார்முலா. முதல்ல உங்க எதிர்பார்ப்பை நல்லா குறைச்சுக்கோங்க. ரெண்டாவது, சின்னதா ஒரு பெர்ஃபெக்ட்டா இல்லாத அடியை எடுத்து வைங்க. மூணாவது, அந்த சின்ன வெற்றியிலிருந்து ஒரு உத்வேகத்தை உருவாக்குங்க. உதாரணத்துக்கு 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்காம சும்மா ஒரே ஒரு புஷ்அப் மட்டும் பண்ணுங்க, அது போதும் அந்த தொடக்கத்துக்கு. அடுத்தது ஒரு பவர்ஃபுல்லான உத்தி. நம்ம டோபமைன் தூண்டுதல்களை சமாளிக்கிறதுக்கு நம்ம சூழ்நிலையை நமக்கு சாதகமா மாத்திக்கணும். ஆமா, உங்க என்விரான்மெண்ட் உங்களுக்கு எதிரா இல்லாம உங்களுக்காக வேலை செய்யணும். சரி, இந்த டோபமைனை எப்படி ஹேக் பண்றது? ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத நிறுத்தணுமா? முதல்ல அதை வீட்ல இருந்து காலி பண்ணுங்க. கண்ணுல பட்டாதான ஆசை வரும். தேவையில்லாம வெப்சைட்ல டைம் வேஸ்ட் பண்றீங்களா? ஒரு சைட் பிளாக்கர் போட்டுடுங்க. டிவி ரொம்ப பார்க்குறீங்களா? ரிமோட்டை தூக்கி வேற ரூம்ல வைங்க. அதாவது
கெட்ட பழக்கங்களுக்கு சின்னதா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுற மாதிரி தான் இது. நாமளே ஒரு தடையை உருவாக்கணும், அந்த வேலையை செய்யறது கஷ்டமாயிடும். அவ்வளவுதான் விஷயம். இந்த மேற்கோள் ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. நாம அதிக நேரம் செலவிடுற 5 பேரோட சராசரி தான் நாம. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க கூட இருக்கிறவங்க உங்களை எப்படி மாத்துறாங்கன்னு. சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் மாதிரி. நல்ல ஒழுக்கமான ஆட்களோட இருந்தா நமக்கும் அந்த பழக்கம் தானா வந்துடும். கடைசியா, உங்க இலக்குக்கு பின்னாடி ஒரு வலுவான உணர்வுபூர்வமான காரணம் இருக்கணும். நீங்க ஏன் இதை செய்றீங்க, உங்களுடைய ஏன் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா போதும். சின்ன சின்ன ஆசைகளை தாண்டி போறது ரொம்ப சுலபமா இருக்கும். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரு நேரடி கேள்வி. என்னைக்கு இப்போ உங்களால எடுக்க முடியற அந்த ஒரு சின்ன பெர்ஃபெக்ட்டா இல்லாத செயல் என்ன? யோசிங்க. சும்மா யோசிக்காதீங்க, அதை இப்பவே செய்யுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டுப்பாடு உங்க கையில தான் இருக்கு. சாத்தியங்கள் எல்லையற்றவை.